ये च वेदविदो विप्राः ये च अध्यात्मविदो जनाः ते वदन्ति महात्मानं कृष्णं धर्मं सनातनं यत्र यत्र चतुर्वक्त्र श्रीमद्भागवतं भवेत् तत्र तत्र अनुगच्छामि गौर्यथा सुतवत्सला. சுகாச்சாரியராலே பாடப்பட்ட ஸ்ரீமத் பாகவத புராணம் கலியுகத்தில் கண்ணன் நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கக்கூடிய வடிவமாகவே கொண்டாடப்படுகிறது. இந்த பாகவதத்தை எங்கு ஒருவன் பாடினாலும் பாராயணம் செய்தாலும் அந்த இடத்துக்கு பகவான் கண்ணன் கண்டிப்பாக வந்து சேருகிறாராம். ஒரு கண்ணுக்குட்டி எந்த இடத்துக்கு போனாலும் அதன் தாய் பசு பின்தொடர்ந்து அதை ரட்சிப்பதற்காக வந்து கொண்டே இருக்கும். அதைப்போல் பாகவத புராணம் இருக்கும் இடத்திலெல்லாம் நானும் இருக்கிறேன் என்று கண்ணன் தானே தெரிவித்திருக்கிறார். அப்பேற்பட்ட பாகவதத்திலிருந்து பகவானுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய சில ஸ்தோத்திரங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 3 நாட்கள் நாம் கூடியிருந்தோம். முதல் நாள் குந்தி தேவி பகவான் கண்ணனை பார்த்து செய்த ஸ்துதியை அனுபவித்தோம். நேற்றைய தினம் வேத புருஷன் வேதங்களே உருவம் எடுத்துக்கொண்டு பிரளயம் முடிந்து சிருஷ்டி தொடங்கும் தருவாயில் பகவானை எப்படி புகழ்கின்றன என்பதை அனுபவித்தோம். அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் ஒரு சுவையான ஸ்தோத்திரம் நிருசிம்ம பெருமானை பற்றி பிரகலாதாழ்வான் தன்னுடைய நன்றியையும் தன்னுடைய பக்தியையும் வெளிப்படுத்தி பலவாறாக பாடுகிறார். அந்த ஸ்தோத்திரத்தின் பொருளைத்தான் இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருக்கிறோம். இந்த சரித்திரம் பாகவத புராணத்தினுடைய 7வது ஸ்கந்தத்திலே சொல்லப்பட்டுள்ளது. முதல் நாள் பார்த்த குந்தி ஸ்தோத்திரம் முதல் ஸ்கந்தத்தில் இருக்கிறது. 2வது நாள் பார்த்த ஸ்ருதி கீதா என்கிற வேதத்தின் ஸ்தோத்திரம் 10வது ஸ்கந்தத்தின் இறுதியிலே இருக்கிறது. இந்த பிரகலாத ஸ்துதி என்பது 7வது ஸ்கந்தத்தில் பாகவத புராணத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த ஸ்தோத்திரம் சிறு குழந்தையான பிரகலாதனாலே தன்னை ரட்சிக்க வந்த நிருசிம்ம பெருமானை பற்றி பாடப்பட்டது. பகவான் உலகத்தில் அனைவருக்கும் ரட்சகனாக காப்பாளனாக இருக்கிறார். எந்த பக்தனுக்கு என்ன விதமான துன்பம் ஏற்பட்டாலும் அதிலிருந்து அவனை காப்பதற்காக தானே ஓடோடி வருகிறார். இதை பல சரித்திரங்களில் நம்மால் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். ஒரு கஜேந்திரன் முதலை இடத்திலே மாட்டிக்கொண்டு தன்னை ரட்சிக்க வேண்டும் என்று பகவானை அழைத்தார். அதற்காக வேகமாக கருட வாகனத்தின் ஏறி பகவான் வந்து தன்னுடைய சக்கராயுதத்தாலே முதலையை அழித்து யானையை விடுவித்தார் என்று பார்க்கிறோம். அதே போல மிக பிரசித்தமான சரித்திரம், குழந்தைகளும் கூட அறிந்திருக்கக்கூடிய சரித்திரம், ஹிரண்யகசிபுவின் மகனான பிரகலாதனை காப்பதற்காக நிருசிம்ம பெருமானாக பகவான் அவதரித்தார் என்கிற சரித்திரம். இந்த அவதாரத்துக்கு ஒரு தனிச்சிறப்புண்டு. பொதுவாக பகவான் தான் படைத்த உலகத்தில் என்னென்ன விதமான ஜீவராசிகள் இருக்கின்றனவோ அவற்றுக்குள் ஒன்றாக தானே வந்து பிறக்கிறார் என்று பார்த்தோம். மீன்கள் பகவானாலே படைக்கப்பட்டவை, தானும் ஒரு மீனாக பிறக்கிறார். ஆமைகள் பகவானாலே சிருஷ்டிக்கப்பட்டவை, தானும் ஒரு ஆமையாக பிறக்கிறார். அதே போல் தேவன், மனுஷ்யன், பறவை, விலங்கு என்று எத்தனையோ விதமான அவதாரங்களை எடுப்பதை காண்கிறோம். ஆனால் இந்த அவதாரத்தில் மட்டும் இதற்கு முன்னும் இப்படி ஒரு பிராணி உலகத்தில் கிடையாது. அந்த அவதாரத்துக்கு பின்னும் இப்படி ஒரு ஜந்துவை, ஜீவராசியை உலகத்தில் யாரும் கண்டது கிடையாது. அப்படி ஒரு அற்புதமான வடிவம், இதற்கு முன்னால் நாம் பார்த்திராத வடிவம். சோப்யத அத்புத ரூபம் உத்பகன் என்று பாகவத புராணத்திலே சுகர் தெரிவிக்கிறார். இதற்கு முன்னால் பார்க்கப்படாத ஒரு உருவம், பாதி சிங்க உருவத்தோடும் பாதி மனுஷனான உருவத்தோடும் நரம் கலந்த சிங்கமாக நிருசிம்மன் என்கிற பெயரோடு பகவான் அவதரித்தார். இப்படி ஒரு அவதாரத்துக்கு காரணம்
ஹிரண்யகசிபு பிரம்மாவிடத்திலே கேட்ட வரங்கள். அங்கிருந்துதான் கதை தொடங்குகிறது. அனைவரும் அறிந்த சரித்திரம்தான். ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு என்று ரெண்டு அண்ணன் தம்பிகள் இருந்தார்கள். இவர்கள் இருவருமே ஜெய விஜயர்களுடைய பிறவியாக அவதாரமாகத்தான் சொல்லப்படுகிறார்கள். ஒரு முறை பிரம்மாவினுடைய மானச குமாரர்கள் நால்வர், சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்று சொல்லுகிறோமே, இந்த நால்வரும் விஷ்ணுலோகத்துக்கு பகவானை தரிசிப்பதற்காக சென்றார்கள். போன இடத்தில் பகவான் ஏதோ காரியமாக இருக்கிறார், தனிமையில் இருக்கிறார், இப்போது பார்க்க முடியாது என்று துவாரபாலகர்களான ஜெயனும் விஜயனும் தடுத்தார்கள். இவர்களுக்கு கோபம். உடனே சாபம் கொடுத்து நீங்கள் உலகத்தில் போய் பிறக்க வேண்டும் என்று சபித்தார்கள். அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் பகவானிடத்திலே பிரார்த்திக்க, கவலைப்பட வேண்டாம், 3 பிறவிகளுக்கு கொடிய அசுரர்களாக நீங்கள் பிறப்பீர்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் நானே வந்து அவதாரம் செய்து உங்களை அழிப்பேன். 3வது முறை உங்களை நான் கொல்லும் போது மறுபடியும் விஷ்ணுலோகத்தை வந்து அடைவீர்கள். இதுதான் இந்த சாபத்திலிருந்து உங்களுக்கு விமோசனம் ஏற்படும் பிரகாரம் என்று பகவான் தெரிவித்தார். அதன்படிக்கு 3 முறை ஜெயனும் விஜயனும் கொடியவர்களாக பிறந்தார்கள். அதுல முதல் முறை பிறந்ததுதான் ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு என்கிற அண்ணன் தம்பியாக. 2வது முறை ராவணன், கும்பகர்ணன் என்கிற அண்ணன் தம்பியாக. 3வது முறை சிசுபாலன், தந்தவக்திரன் என்று கண்ணனுக்கு 2 சகோதரர்கள். கண்ணனுடைய தகப்பனார் வசுதேவர். அந்த வசுதேவருடைய கூட பிறந்த தங்கைதான் பிருதா என்கிற குந்தி. அவளுடைய மகன்கள் தான் யுதிஷ்டிரன், பீமசேனன், அர்ஜுனன் என்று பார்த்தோமோ இல்லையோ. கண்ணனுக்கு ஒரே ஒரு அத்தை மட்டும் கிடையாது, மற்றும் 4-5 அத்தைகள் உண்டு. அதுல ஒரு அத்தையினுடைய மகன்தான் அர்ஜுனன், இன்னொரு அத்தையினுடைய மகன்தான் சிசுபாலன், மற்றொரு அத்தையினுடைய மகன்தான் தந்தவக்தர். அப்ப கண்ணனோடு உறவு இருக்கிறது என்பதற்காக நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்கிற தேவை கிடையாது. அர்ஜுனனுக்கும் கண்ணனுக்கும் என்ன உறவோ அதே உறவுதான் சிசுபாலனுக்கும் இருந்தது. அப்ப அவனவனுக்கு இருக்கக்கூடிய இயற்கையான தன்மை, சத்துவகுணமா, ரஜோகுணமா, தமோ குணமா, நல்ல சிந்தனையா, தீய சிந்தனையா, தர்மத்தில் ஈடுபாடா, அதர்மத்தில் ஈடுபாடா, இதெல்லாம் அவனுடைய முன் வினைகளை வைத்து முடிவு செய்யப்படுகிறது. ஒரு குலத்தில் பிறந்திருந்தாலும் அண்ணன் வேறு மாதிரி இருக்கலாம், தம்பி வேறு மாதிரி இருக்கலாம். இதோ 2 பேர், சிசுபாலனும் கண்ணனுக்கு அத்தை பிள்ளைதான், ஆனா பக்தியே கிடையாது, விரோதியாக பார்த்தான். அர்ஜுனனும் கண்ணனுக்கு அத்தை பிள்ளைதான், அவனையே தெய்வமாக பார்த்தான். அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, எங்கு பிறக்கிறோம், எப்படி பிறக்கிறோம் என்பது மொத்தத்தையும் முடிவு செய்து விடாது. ஒரு குடும்பத்தில் பிறந்து விட்டால், ஒரு பிறவியை எடுத்து விட்டால் அதோடு நம் வாழ்க்கை நிர்ணயிக்கப்பட்டு விட்டது, எல்லாம் விதியின்படிதான் நடக்கும் என்பது எங்கும் கிடையாது. நம்முடைய பாபங்கள், புண்ணியங்கள், முன் வினைகள் நாம் எடுக்கக்கூடிய பிறவியைத்தான் முடிவெடுக்கின்றனவே தவிர அதற்குள் என்ன செய்கிறோம் என்பதை கர்மங்கள் முடிவெடுப்பது கிடையாது. அது இந்த ஜீவாத்மாவனுடைய தன் இச்சை, தன்னுடைய சுவாதந்திரியத்தால நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். அரக்கர் குலத்தில் பிறந்தாலும் விபீஷணன் நல்லவனாக இருந்தான். இதோ அசுர குலத்தில் பிறந்தாலும் பிரஹ்லாதன் சிறந்த பக்தனாக இருந்தான். அசுரக்குலம் என்று சொன்னாலே உடலில் தமோகுணம், ரஜோகுணம் மிக அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்டவன் பக்தனாக ஆகுவது என்பது சாதாரண விஷயமே கிடையாது. தெய்வ பிறவியில் பிறந்தவன் பக்தனாக இருப்பது எளிமையானது. ஏன்னா மனசிலும் சத்துவகுணம் அதிகமா இருக்கும், உடலிலும் சத்துவகுணம் அதிகமா இருக்கும், எல்லாம் ஒத்துழைக்கும். இப்போ ஒரு நதி ஓடுகிறது, நதியினுடைய ஓட்டத்தோடு நீச்சல் அடிப்பது என்பது எளிமையானது. நதியின் ஓட்டத்தை எதிர்த்து நீச்சல் அடிப்பது எவ்வளவு கஷ்டம். அதை போலத்தான் பிரஹ்லாதன் பக்தனாக இருப்பதோ, ஒரு விபீஷணன் பக்தனாக இருப்பதோ அவ்வளவு எளிமையானது கிடையாது. ஆனாலும் தங்கள் வைராக்கியத்தாலே, தங்களுடைய பக்தியாலே இந்த சம்சாரத்தின் வேகத்தையும் எதிர்த்து நீச்சலிட்டு சிறந்த பக்தர்களாக வாழ்ந்தார்கள். அதுவும் பிரஹ்லாதனை உபமானம் அசேஷானாம்னு தெரிவிப்பார்கள். உலகத்தில் பக்தனுக்கு ஒரு இலக்கணம் வகுக்க வேண்டும் என்றால் முதல்ல கைவிட்டு யாரை எண்ணுவோம்? பிரஹ்லாதன் தான் நினைவுக்கு வருவார். ஒரு பக்தன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டென்றால் பிரஹ்லாதன் தான் கண்டிப்பாக சொல்லப்படுகிறார். அப்பேற்பட்ட பெருமை ஒரு சிறு குழந்தைக்கு. எப்படி இத்தனை ஆழ்வார்கள் இருந்தாலும்
உலகத்தில் அனைவராலும் அறியப்பட்ட ஆழ்வார் ஆண்டாள் மட்டும்தான். சின்ன பெண், 30 பாசுரங்கள் திருப்பாவை பாடினாள். ஆனா உலகத்துக்கே தெரியும், அனைவரும் கொண்டாடுகிறார்கள். மற்ற எத்தனையோ ஆழ்வார்கள் ஆயிரக்கணக்கான பாசுரங்களை பாடியிருந்தாலும் திருக்குருகூர் காரிமாறன் சொல்லி பாருங்க, பாதி பேருக்கு தெரியாது. திருமங்கை ஆழ்வார், கலியன், நீலன் யாருக்குமே தெரியாது. ஆனா ஆண்டாள்னு சொன்னால் மட்டும் உலகத்துக்கே தெரிந்திருக்கிறது. அப்ப அந்த சின்ன வயதில் பக்தி இருந்தால் அதற்கு ஒரு பெருமை உண்டு. ஏனென்றால் அது ஒரு விசேஷத்தை காட்டுகிறது. பிறக்கும் போதே பகவானுடைய கட்டாட்சம் இருந்தால்தான் சிறுவயதில் பக்தியோடு ஒருத்தர் திகழ முடியும். மற்றவர்களெல்லாம் வயதாகி 20 வயசு, 40 வயசு, 50 வயதுக்கு பக்தனாகிறார் என்றால் இப்ப பிறக்கும் போது அருள் பெற்றவர்னு சொல்ல முடியாது. உலகத்தில் பல கஷ்டங்களை சந்தித்து அதனால் மனதில் வைராக்கியம் ஏற்பட்டு பகவானிடத்திலே விருப்பம் ஏற்பட்டு பக்தனாக ஆகியிருக்கலாம். ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும்தான் பிறக்கும் பொழுதே கூடவே பக்தி பிறக்கிறது. சகஜ பக்தி என்று தெரிவிப்பார்கள். இன்னைக்கு நாம தமிழ்ல சகஜம் அப்படின்னு பயன்படுத்தினா ரொம்ப எளிமையானது, ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது என்கிற பொருளிலே சொல்லுகிறோம். உண்மையா சகஜம், சக என்றால் கூட என்று பொருள், ஜம் பிறந்தது என்று பொருள். ஒருவன் பிறக்கும் பொழுதே கூடவே எந்த ஒரு பண்பு அவனுக்கு இருக்கிறதோ அதற்குத்தான் சகஜமான பண்புன்னு தெரிவிப்பார்கள். அந்த சகஜ பக்தி ஆண்டாளுக்கு உண்டு, சகஜ பக்தி பிரகலாதனுக்கு உண்டு. அதனால் தான் இவர்களுக்கு சிறப்பு. அப்படி ஒரு பக்தி ஏற்பட வேண்டும் என்றால் பிறக்கும் பொழுதே அவர்களுக்கு பகவானுடைய அனுகிரகம் இருக்க வேண்டும். ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்யேத் மதுசூதனஹா சாத்விகஸ்து விக்னேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா என்று புராணம் தெரிவிக்கிறது. உலகத்தில் பிறக்கும் பொழுதே எவன் ஒருவன் பகவானுடைய கடாட்சத்தோடு பிறக்கிறானோ அவன் மட்டும்தான் சாத்விகனாக, மோட்சத்தை பத்தி யோசிப்பவனாக, இந்த உலகத்தில் இருக்கும் இன்ப துன்பங்களில் பட்டுக்கொள்ளாதவனாக இருப்பானாம். அப்ப அந்த பெருமை ஆண்டாளுக்கு உண்டு, அந்த பெருமை பிரகலாதனுக்கு உண்டு. கர்ப்பஸ்ரீமான் என்று பிரகலாதனை கொண்டாடுவார்கள். கருவில் இருக்கும் போதே ஸ்ரீமான், ஸ்ரீ என்றால் செல்வம் என்று பொருள். ஸ்ரீமான் நம்மெல்லாம் போட்டுக்கிறோமோ இல்லையோ, திருவாளர் திருமதின்னு போட்டுக்கிறோம். செல்வந்தர் ஸ்ரீமான் ஸ்ரீமதின்னு சம்ஸ்கிருதத்துல போடுறோம். அப்ப ஏதோ ஒரு செல்வம் இருக்கிறது. இது பிறந்த பிறகு ஈட்டப்பட்ட செல்வம். ஆனா பிரகலாதனுக்கு கர்ப்பத்தில் இருக்கும் போதே பக்தியோடு இருந்தாரே, அதனால கர்ப்பஸ்ரீமான் என்று பிரகலாதனை கொண்டாடுவார்கள். நாரதருடைய உபதேசத்தாலே கருவில் இருக்கும் பொழுதே பகவானை பற்றி தெரிந்து கொண்டாராம். கதை, இந்த 2 பேர் அண்ணன் தம்பி பிறந்தார்கள், ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு. ஹிரண்யாக்ஷன் வராக பெருமானோடு சண்டைக்கு போனார், அவராலே கொல்லப்பட்டார். அதனால ஹிரண்யகசிபுவுக்கு கோபம். என்னுடைய சகோதரனை கொன்ற விஷ்ணுவை நான் பழிவாங்க வேண்டும், என்னுடைய ஆயுதத்தாலே அவரை குத்தி அவருடைய இரத்தத்தை நான் குடித்தால்தான் எனக்கு இருக்கக்கூடிய கோபம் தீரும் என்று சூளுரைத்தார். அதனால தன்னிடத்தில் இருந்த அசுரர்கள் அனைவரையும் திரட்டி விஷ்ணுவோடு சண்டையிட வேண்டும் என்றால், அவர் ரொம்ப பலசாலியா இருக்காரு, நேர சண்டைக்கு போக முடியாது. அப்ப அவருடைய பலத்தை குறைக்க வேண்டும். என்ன பண்ணலாம்னு யோசித்தாராம். உலகத்தில் வைதிக கர்மங்களை குறைத்து விட்டோம் என்றால் பகவானுக்கு சக்தி குறைந்து விடும். அதனால யாருமே இனிமேல் தவம் செய்யக்கூடாது, யாருமே யாகம் தானம் ஹோமம் எல்லாம் செய்யக்கூடாது, மாடுகளுக்கு பூஜை செய்யக்கூடாது. இந்த நல்ல காரியம் எல்லாம் எங்கெங்கு நடக்கிறதோ அதையெல்லாம் தடுத்து விடுங்கள் என்று ஹிரண்யகசிபு ஆணை பிறப்பிக்கிறார். அவர் பாவம், இதனால்தான் பகவானுக்கு பெருமை நினைச்சுட்டு இருக்கார். அவருடைய பெருமையால் தான் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கின்றன. அவர்தான் மூலமாக இருக்கிறார் தர்மத்தை நாம் அனுஷ்டிப்பதற்கு. நாம் அனுஷ்டிப்பதால் பகவானுக்கு பெருமை கிடையாது. அவருடைய சக்தி, அவருடைய உந்துதல்தான் தர்ம காரியம் உலகத்தில் நடக்கிறது. அவன் தவறாக புரிந்து கொண்டான், உலகத்தில் இருப்பவர்களை துன்புறுத்த தொடங்கினான். தேவர்கள் எல்லாரும் பகவானிடத்திலே போய் பிரார்த்தித்தார்கள். இவனுடைய துன்பத்தை தாங்க முடியவில்லை, மக்கள் எல்லாம் அவதிப்படுகிறார்கள், நீர்தான் ஏதாவது வழி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். அப்ப பகவான் சொல்லுகிறார், எனக்கு நன்னா தெரியும் இந்த கஷ்டம் இருக்கிறது என்று நீங்கள் வந்து சொன்ன பிறகுத்தான் எனக்கு தெரிய வேண்டும் என்கிற தேவையில்லை, நான் முன்னமே அறிவேன், அதுக்கு திட்டமும் போட்டு விட்டேன் என்று பகவான் தெரிவிக்கிறார். ஆண்டாள் திருப்பாவையில் 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துழியலாழாய்னு பாடுகிறார். 33 அமரர், அந்த தேவர்களுக்கு முன் சென்று, அவர்களுக்கு முன்னால் சென்று பகவான் உதவுகிறார்.
கப்பம் தவிர்க்கும். அவர்களுக்கு என்ன நடுக்கம் இருக்கிறதோ அந்த நடுக்கத்தை பகவான் போக்கிக் கொடுக்கிறார்னு பாசுரம். முன் சென்று என்னால் என்று பொருள். அவர்களெல்லாம் நடந்து போகும்போது கண்ணன் 10 அடி முன்னாடி நடக்கிறார்னு பொருள் கிடையாது. முன் சென்று என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு அவர்கள் பிரார்த்திப்பதற்கு முன்னாலே பகவான் திட்டம் போட்டு எப்படி அவர்களை ரட்சிக்கலாம்னு முடிவு செய்து விடுவாராம். அத போல தேவர்கள் எல்லாரும் இரண்யகசிபுவை அழிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். அப்ப பகவான் சொல்றார், அழிக்கலாம், ஆனா அதற்கு சரியான ஒரு நேரம் வர வேண்டும். அந்த நேரத்துக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஞாதமேதஸ்ய தௌராத்மியம் தைதேய அபசதஸ்ய ச தஸ்ய சாந்திம் கரிஷ்யாமி காலம் தாவது பிரதீக்ஷதே. சரியான காலத்துக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரம் வரும்போது இவனை அழித்து விடுவேன் என்று பகவான் தெரிவித்தார். தேவர்களுக்கு புரியல, இன்னும் என்ன காலம் வரணும்? இவ்வளவு நாளா பல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார். அவர் பண்ணாத அதர்ம செயலே கிடையாது. விஷ்ணுவை விரோதித்து கொண்டு பல ஆண்டுகளாக விஷ்ணு பொய் சொல்லுபவர், விஷ்ணுவுக்கு பெருமை கிடையாது, அவர் உலகத்தை ஆள்பவர் கிடையாது, நான் தான் ஈஸ்வரன், எல்லாரும் ஹிரண்யாய நமகான்னு சொல்லணும், நாராயணாய நமகான்னு சொல்லக்கூடாது என்று பல ஆண்டுகளாக இரண்யகசிபு வற்புறுத்தி கொண்டு வருகிறார். ஆனா பகவான் அதற்காகவெல்லாம் அவதரிக்கவே இல்லை. எப்ப அவதரித்தார்? தன் பக்தனான பிரஹ்லாதனிடத்தில் எப்ப அபச்சாரப்பட்டானோ அப்பதான் திடீர்னு கோபம் வந்தது. இதுக்கு முன்னாடி பகவான் கோபப்படும்படிக்கு இவர் ஒண்ணுமே பண்ணலையா? நல்லவராக இருந்தாரான்னு கேட்டால், தன்னிடத்தில் ஒருவன் எத்தனை தவறுகளை இழைத்தாலும் பகவான் அதை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஒண்ணும் பண்ண வேண்டாம். பல கோடி வருஷங்களுக்கு பகவானிடத்தில் அபச்சாரப்பட்டிருந்தாலும் ஒரே ஒரு புஷ்பம், அந்த புஷ்பத்தை போய் அவர் திருவடிகளிலே சேர்த்து, பகவானே ஏதோ தவறு செய்து விட்டேன், ஏதோ புத்தி பேதலித்து பிரமத்தாலே தவறாக நடந்து கொண்டேன், இப்ப தவறை உணர்ந்து விட்டேன், மன்னிக்க வேண்டும்னு பிரார்த்தித்தால் உடனே எப்பேற்பட்ட பாபம் செய்தவனாக இருந்தாலும் பகவான் மன்னித்து விடுகிறார். ஆனால் இதுக்கு நேர் மாறான ஒரு நிகழ்வு இருக்கிறது. பகவானுடைய பக்தர்களிடத்தில் ஒரே ஒரு முறை ஒருவன் அபச்சாரப்பட்டு விட்டான் என்றால் அதற்கு மேல 1000 ஆண்டுகளுக்கு 1000 தாமரை புஷ்பங்களை கொண்டு பூஜை செய்தாலும் நக்ஷமாமி வசுந்தரே, வராக பெருமான் பூமி பிராட்டியின் இடத்துல சொல்றார், என் பக்தனிடத்தில் அபச்சாரப்பட்டான் என்றால் நான் ஒரு நாளும் மன்னிப்பது கிடையாது. என்னிடத்தில் எத்தனை அபச்சாரப்பட்டாலும் அதை நான் பொறுத்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். எது அபராதம் அஜஸ்ரம் அஜஸ்ரம் துவயிஹரண்ய சரண்ய உபாவகது என்று கூறத்தாழ்வான் தெரிவிக்கிறார். விடாமல் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான குற்றங்களை பகவானை நோக்கி ஹிரண்யகசிபு செய்து கொண்டிருந்தார். ஆனா அதுக்கு கோபமே வரல. எப்ப கோபம் ஏற்பட்டது? பிரஹ்லாதனிடத்திலே தவறாக நடந்தான், அவரை துன்புறுத்த முயற்சித்த போதுதான் பகவானுக்கு கோபம் ஏற்பட்டதாம். அப்படியே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் பகவான் செய்த எல்லா அவதாரங்களுமே தன் பக்தர்களிடத்தில் யாரோ பட்ட அபச்சாரத்துக்கு கொல்வதற்காகத்தான். எந்த இடத்தில் பார்த்தாலும் பூமி பிராட்டியில் அபச்சாரத்துக்காக ஹிரண்யாக்ஷனை கொன்றார். வேறு ஒரு அபச்சாரம் பரசுராமாவதாரம் க்ஷத்திரியர்களை பொதுவாக சம்ஹாரம் செய்வதற்காக, ராமாவதாரம் ராவணனை கொல்வதற்காக. எல்லா இடத்திலும் பக்தர்கள் ஏதோ ஒரு இடத்தில் பாதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களை ரட்சிப்பதற்காகத்தான் பகவான் பிறக்கிறார். அதுல இது ஒரு விசேஷமான அவதாரம். சிறு குழந்தையான பிரகலாதன் அவனுக்கு இருக்கக்கூடிய பக்தியை பார்த்து அவனுக்கு ஒரு துன்பம் என்றவுடனே பகவான் உடனடியாக பிறந்தார். அதுவும் எந்த தூணில் பிரகலாதன் கை காட்டினானோ அந்த தூணிலிருந்து பிறந்தார் அல்லவா. ஹிரண்யாக்ஷனுக்கு தான் பெரியவன் என்று எண்ணம். ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு பிரகலாதன்னு குழந்தை பிறந்தது. ஹிரண்யாக்ஷன் பல ஆண்டுகள் ஹிரண்யகசிபு தவம் செய்வதற்காக வெளியே சென்றிருந்தார். அந்த காலம் பார்த்து தேவர்கள் ஆக்கிரமித்தார்கள், இவனுடைய நகரத்தை முற்றுகையிட்டார்கள். அப்ப தேவேந்திரன் இவருடைய மனைவி, அந்த மனைவியை கொன்றுவிட வேண்டும் என்பதற்காக வாளை உயர்த்தி கொண்டு வந்தார். நாரத பகவான் தான் இடையிலே தடுக்கிறார். இவளை கொன்று விடாதே, இவள் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை பெரிய பக்தனாக வளரப்போகிறான், இந்த பாபம் உனக்கு வேண்டாம்னு இந்திரனை அனுப்பிவிட்டு ஹிரண்யகசிபுவனுடைய மனைவி அவளை தன்னுடைய ஆசிரமத்துக்கு அழைத்து கொண்டு போய் நிறைய உபதேசங்களை பண்ணுகிறார். உபதேசத்தை தாய் கேட்டுக்கொண்டாளோ இல்லையோ நமக்கு தெரியாது. உள்ளுக்குள்ள கர்ப்பத்தில் இருந்த பிரஹ்லாதன் அனைத்தையும் கேட்டுக்கொண்டான். நாரதர் தான் ஆச்சாரியன். அவருடைய உபதேசத்தை கேட்டு கேட்டு கருவில் இருக்கும் போதே பகவானிடத்திலே பக்தியோடு பிரஹ்லாதன் இருந்தாராம்.
பிரகலாதன் வந்து பிறந்து விட்டார். அவருக்கு 5-6 வயது ஆகியது. பாடசாலைக்கு அனுப்பணுமே, படிக்காமலேயே குழந்தை வீட்டில் வச்சுட்டு இருக்கலாமா? பாடசாலைக்கு அனுப்பினார். சண்டன், அமர்க்கன் என்று 2 வாத்தியார்கள். அவர்கள்தான் இவனுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். முதல் நாள் பிரகலாதன் பள்ளிக்கூடத்துக்கு போனார். 2வது நாள் போக மாட்டேன்னு சொல்லிட்டார். ஏன்னா நம்ம வீட்டு குழந்தைய போல அடம் பிடிக்கிறாரா, என்ன ஆச்சுன்னு கேட்டால், ஹிரண்யகசிபு கூப்பிட்டு பிள்ளா என்ன ஏன் போக மறுக்கிறாய்ன்னு கேட்டாராம். இப்ப பிரகலாதன் சொன்னார், அவர்கள் சொல்லிக் கொடுப்பதே தவறாக இருக்கிறது, அது எனக்கு ஒப்புக்கொள்ளும்படி இல்லை, அதனால போக மாட்டேன்னு சொன்னார்.